பெர்முடா ட்ரையாங்கல்ல காணாம போனவங்களோட கதைகளையும் அதோட தொடர்புடைய விவரிக்கப்படாத நிகழ்ச்சிகளையும் நீண்ட காலமா மக்களோட கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்கு. மேலும் இது உலகத்தோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்னா இருக்கு. அறிவியல் அறிஞர்கள் இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்த போதிலும் மக்கள் இது தொடர்பான செய்தியை இன்னமும் ஆர்வத்தோட தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. எப்படி இருந்தாலும் பூமியில இந்த ஒரு இடத்தை மட்டும் மர்ம நிறைஞ்சதா சொல்லிட முடியாது. இதை போலவே நிறைய மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாத விசித்திரமான இடங்களை இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல பார்க்க போற இடத்தோட பேரு டெவில் சி அல்லது டெவில் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய பகுதி. இது பசிபிக் பெருங்கடல்ல சவுத் டோக்கியா பக்கத்துல அமைஞ்சிருக்கு. ஜப்பானிய மொழியில இதோட பேரு மானோமி, அதாவது ஆபத்தான கடல் பகுதின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. வரலாற்றுல 1940 இருந்தே இங்க நிறைய விதமான விசித்திர சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 1945 மிட்சுபிஷி A6 M0 விமானத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்த விமானி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வானத்துல விசித்திரமான சம்பவங்கள் நடக்கிறதாகவும் வானம் திடீரென ரெண்டா பிளப்பது போல உணர்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல மற்றொரு சம்பவமா ஜப்பானிய கப்பலான ஷின்யோமாரு N10 கப்பல் பயணம் செய்யும் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முற்றிலுமா தகவல் தொடர்பு துண்டிச்சு போனது. அதிர்ஷ்டமா கப்பல் பாதுகாப்பாக மீட்கப்பட்டாலும் இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் இந்த இடமும் பெர்முடா ட்ரையாங்கல் போல ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்துச்சு. இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் குறித்து விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, இந்த பகுதியோட கடலுக்கு அடியில அதிகப்படியான எரிமலைகள் இருப்பதால அவை தொடர்ந்து வெடித்து அதிகப்படியான மீத்தேன் வாயுக்களை உருவாக்குறதால தண்ணியோட அடர்த்தியை குறைச்சி கப்பல் முழுக காரணமா உள்ளதா கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த செயல்முறை மட்டும் இல்லாம ஜப்பானிய கடல் பகுதி உலகத்திலேயே அதிக நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதிகள் இருக்கிறதும் காரணமா இருக்கலாம்னு ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் தகவல் தொழில்நுட்பம் வெகுவா உயர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இது போன்ற விசித்திரமான நிகழ்வுகள் இன்னும் தொடர்ந்து இந்த பகுதியில் நடக்கிறதால தான் பெர்முடா ட்ரையாங்கலுக்கு இணையா இது பார்க்கப்படுது. அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்க போற இடம் மலைப்பகுதி பெர்முடா ட்ரையாங்கல் சொல்லக்கூடிய நெவாடா ட்ரையாங்கல் தான். 3 முக்கிய பகுதிகளான ரெனோ, ஃப்ரெஸ்னோ மற்றும் லாஸ் வேகஸ்க்கு இடையே அமைஞ்சிருக்கிற 25,000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இந்த மலைப்பகுதிக்கு விமானங்களின் கல்லறின்னு மற்றொரு பேரும் இருக்கு. கடந்த 60 வருஷ காலங்கள்ல இந்த பகுதியில் மட்டும் சுமார் 2000 விமானங்கள் காணாமல் அல்லது விபத்துக்குள்ளாகிருக்கு. சராசரியா மாசத்துக்கு 3 விமானங்கள் என்ற விதத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இது இந்த பகுதியை மக்கள் மத்தியில திகிலூட்டு இடமா மாற்றியிருக்கு. நடந்த சம்பவங்கள்ல மிகவும் புகழ்பெற்ற நிகழ்வா இருக்கிறது விமானி ஸ்டீவ் போசர் காணாம போனது. செப்டம்பர் 3, 2007 அன்னைக்கு காலையில தன்னோட சூப்பர் டெக்கத்ரான் விமானம் மூலமா நெவாடா விமான தளத்திலிருந்து புறப்பட்டு போனவர் அதுக்கப்புறம் திரும்பவே இல்லை. இதுக்காக மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் வாரக்கணக்கில் நடைபெற்று இருந்தாலும் சுமார் $7 லட்சம் செலவான போது விமானியை கண்டுபிடிக்க முடியாம போச்சு. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு மலையேறும் வருவதால ஸ்டீவ் போசர் ஐடி கார்டு மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த விபத்தை விசாரணை செஞ்ச NTSB அமைப்பு தன்னோட அறிக்கையை சமர்ப்பிச்சது. அதுல விமானத்துல எந்த ஒரு இயந்திர கோளாறும் இல்லைன்னு குறிப்பிடப்பட்டதால இந்த நிகழ்வை மேலும் மர்மமானதா இருந்துச்சு. நெவாடா ட்ரையாங்கல் பகுதிகளில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகள் குறித்து விஞ்ஞானிகளின் அறிவியல் விளக்கங்கள் என்னன்னா, இங்குள்ள உயரமான மலைச்சிகரங்கள் பசிபிக் காற்றோட சேர்ந்து வானத்துல பயணம் செய்யக்கூடிய விமானங்கள் மேல கடுமையான கீழ்நோக்கு விசையை செலுத்துறதால விமானிகள் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போல சவாலான இடங்கள்ல விமானத்தை இயக்க விமானிகளுக்கு போதிய திறன் இல்லாததும் இயந்திர கோளாறும் மற்றொரு காரணமா இருக்கலாம். மேலும் இது ஏரியா 51 பக்கத்துல இருக்கிறதால ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் ரகசிய ராணுவ சோதனைகளும் காரணமா இருக்கலாம்னு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. இந்த சோன் ஆஃப் சைலன்ஸ் நடக்கக்கூடிய இந்த 30 மைல் அளவுள்ள பாலைவன பகுதி அதோட விசித்திரமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பண்புகளுக்காக பெர்முடா ட்ரையாங்கலுக்கு இணையா வச்சு பார்க்கப்படுது. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட விசித்திரமான நிகழ்வுகளாலும் விபத்துகளாலும் இந்த இடம் மர்மங்கள் அறிஞ்ச இடமா மக்கள் மத்தியில பார்க்கப்பட்டிருக்கு. குறிப்பா 1970ஆம் ஆண்டு உட்டாவிலிருந்து ஏவப்பட்ட சோதனை ராக்கெட்டான அத்தேனா RTV இந்த பகுதியை அடையும் போது கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்குச்சு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் சாதனங்கள் செயலிழப்பும், திசை காட்டும் கருவிகள் தவறான திசையை காட்டுறதும், ரேடியோ சிக்னல்கள் தடை செய்யப்படுவதும் இந்த இடத்தை மர்மமானதாகவும் அமானுஷ இடமாகவும் மாற்றியிருக்கு. இந்த நிகழ்வுகளுக்கு முக்கிய காரணமா அறிவியலாளர்கள் கூறுவது என்னன்னா, இந்த நிலப்பரப்பு மற்ற இடங்களை காட்டிலும் வித்தியாசமான முறையில் இருப்பதுதான். குறிப்பா அதிகப்படியான கனிம சேர்க்கை, அதாவது மேக்னடைட் கனிமங்கள் இந்த நிலத்துல அதிக அளவு இருப்பதால காந்த சரிவு காரணமா இது மின்னணு தொழில்நுட்ப சாதனங்களை பாதிப்படை செய்து செயலிழக்க காரணமா அமையுது. மேலும் இந்த நிலப்பரப்பு உலகத்திலேயே அதிக விண்கற்கள் விடுற பகுதியாகவும் இருக்கு. இதுவும் இந்த நிலப்பரப்புல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த அசாதாரண காந்தப்புல பண்புகள் காரணமா இந்த இடம் சுவாரஸ்யமானதாகவும் சாதாரண மக்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத பகுதியாகவும் விளங்குது. கடைசியா நம்ம பார்க்க போற இந்த இடம் டிரான்சில்வேனியாவோட எத்னோகிராபிக் மியூசியம் பக்கத்துல இருக்கிற அமானுஷ்ய காட்டை பத்தி தான். ஹோயோ ஃபாசியா நடக்கக்கூடிய அந்த காடு சுமார் 3 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பகுதி. இங்க பைக்கிங், பெயிண்ட்-பால், ஏர்சாஃப்ட்னு இந்த இடம் நிறைய விளையாட்டு வசதிகள் இருந்தாலும் அதை தாண்டி இங்குள்ள அமானுஷ நிகழ்வுகளுக்காக இந்த இடம் பிரபலமா இருக்கு. மக்கள் இங்க ஆவிகளை பார்த்ததாகவும் ஏலியன் நிகழ்வுகள் பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் உண்மையா இங்க மர்மமா உள்ள விஷயம் இந்த மரங்களோட வித்தியாசமான தோற்றம் தான். இவை சாதாரண மரங்களை போல நேரா வளராம ஒரு குறிப்பிட்ட வட்ட வடிவத்தில் வளர்றதால
இது விஞ்ஞானிகளை குழப்பக்கூடிய ஒன்றா உள்ளது. இந்த பகுதியோட மரங்களையும் மண்ணையும் பரிசோதனை செஞ்சப்போ அதுல எந்த விதமான மாற்றத்தையும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியல. மேலும் இந்த பகுதியில இருக்கிற அதிகப்படியான கதிர்வீச்சும் காந்தப்புல மாறுபாடு காரணமா கூட இந்த மரங்களுக்கு இந்த வித்தியாசமான தோற்றம் வந்திருக்கலான்னு விஞ்ஞானிகள் முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த காட்டோட அமைப்பு, மரங்களோட வித்தியாசமான வடிவம் இந்த காட்டை திகிலானதாகவும் அமானுஷ நிறைஞ்ச அனுபவத்தை கொடுப்பதாலும் நிறைய பார்வையாளர்களை ஒவ்வொரு வருடமும் இந்த காடு ஈர்த்துக்கிட்டு இருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிள் உலகின் மர்மமான இடங்கள்ல பிரபலமானதா இருக்கலாம். ஆனா அதை போலவே டெவில் சி, நெவடா ட்ரையாங்கிள், சோன் ஆஃப் சைலன்ஸ், ஹோயோ ஃபாசியோ காடுகள் சுவாரஸ்யமானது மற்றும் தனித்துவமானது. ஒவ்வொரு இடமும் தனிப்பட்ட புனைவுகளையும் விவரிக்கப்படாத நிகழ்வுகளையும் அறிவியல் விளக்கங்களையும் தனக்குள்ள வச்சு பாதுகாத்துட்டு இருக்கு.